வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. இரிடியம் ஆசைக்கு ஆளாகாதவர்களே இல்லை போல் இருக்கிறது. பட்டி தொட்டி தொடங்கி சிட்டி வரை ஏமாந்தவர்களின் பட்டியல் அதிகம். அப்படி ஒரு நடிகர் இப்போது இரிடியம் மோசடியில் சிக்கி பணத்தை இழந்திருக்கிறார். ஏமாந்தது யார்? இதுபோல எத்தனை சதுரங்க வேட்டை படம் வந்தாலும் இரிடியம் மோசடிக்காரர்களின் வேட்டை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்களுக்கு சொல்றது நீங்க 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா 200 கோடி வரும், 500 கோடி வரும் அப்படின்னு அந்த டைமிங் தகுந்த மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்கு. எங்கேயுமே நம்ம இப்போ நானே நடிகர், நானே ஏமாந்துருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் 90களின் நாயகன் விக்னேஷ் கிழக்கு சீமையிலே பசும்பன் ஆகிய திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் கிராமப்புற கதைக்களத்தின் நாயகனாக பார்க்கப்பட்ட விக்னேஷ் இப்போது துணை கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகர் விக்னேஷ் அளித்த புகார் மனுவில் தற்பொழுது சொந்தமாக தொழில் செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பிரதிநிதி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட ராம் பிரபு என்பவர் இரிடியம் வாங்கி விற்பனை செய்தால் பல கோடி லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இரிடியம் விற்பனை குறித்து நடந்த ரகசிய கூட்டங்களில் வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. இரிடியம் ஆசைக்கு ஆளாகாதவர்களே இல்லை போல் இருக்கிறது. பட்டி தொட்டி தொடங்கி சிட்டி வரை ஏமாந்தவர்களின் பட்டியல் அதிகம். அப்படி ஒரு நடிகர் இப்போது இரிடியம் மோசடியில் சிக்கி பணத்தை இழந்திருக்கிறார். ஏமாந்தது யார்? தினம் கோயில்ல ஆயிரக்கணக்கான முறை உச்சரிக்கப்படுகின்ற மந்திரங்கள் சக்தியா மாறி கோயில் கலசத்தை போய் சேரும். பல கோடி முறை பரவி அந்த சக்தி பீடமாக மாறும்பொழுது அதை இடி மின்னல் தாக்கி அது மேலும் சக்தியாகி சக்தி பிரளயமாவே மாறிடும். அப்படிப்பட்ட சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவர் எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம். இதுபோல எத்தனை சதுரங்க வேட்டை படம் வந்தாலும் இரிடியம் மோசடிக்காரர்களின் வேட்டை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு சொல்றது நீங்க 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா 200 கோடி வரும், 500 கோடி வரும் அப்படின்னு அந்த டைமிங் தகுந்த மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்கு. எங்கேயுமே நம்ம இப்போ நானே நடிகர், நானே ஏமாந்துருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் 90களின் நாயகன் விக்னேஷ் கிழக்கு சீமையிலே பசும்பன் ஆகிய திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் கிராமப்புற கதைக்களத்தின் நாயகனாக பார்க்கப்பட்ட விக்னேஷ் இப்போது துணை கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகர் விக்னேஷ் அளித்த புகார் மனுவில் தற்பொழுது சொந்தமாக தொழில் செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பிரதிநிதி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட ராம் பிரபு என்பவர் இரிடியம் வாங்கி விற்பனை செய்தால் பல கோடி லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இரிடியம் விற்பனை குறித்து நடந்த ரகசிய கூட்டங்களில் தான் பங்கேற்றதாகவும் அதன் மூலம் எளிதில் கோடிகளை குவிக்கலாம் என்று ராம் பிரபு தன்னிடம் கூறியதாக விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மோசடி எதுவும் இல்லை என்றும் சட்டப்பூர்வமாக ரிசர்வ் வங்கியின் அனுமதியுடன் இரிடியம் தொழில் நடப்பதாகவும் ராம் பிரபு கூறியுள்ளார். வெறும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 500 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் என ஆசை காட்டி நம்ப வைத்திருக்கிறார். நீங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு டபுள் அமௌண்டா ட்ரிபிள் அமௌண்டா தரேன் அப்படின்னாரு. நான் அவரை 2 மூட்டை நம்பல. நான் அப்புறம் நீங்கள் வேணால் என்னுடைய பண்ணைக்கு வாங்க, திருவள்ளிபுத்தூரில் கிருஷ்ணன் கோயிலுக்கு கூட்டி போயிருந்தார். அங்கே போகும்போது கிருஷ்ணன் கோயிலில் ஒரு ரிட்டையர்டு இராணுவ அதிகாரி ஒருத்தர் அங்கே இருந்தார். யாரும் இராணுவ அதிகாரின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஐபியும் அங்கே இருந்தார். இவங்கெல்லாம் அங்கே பார்க்கும்போது என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. அந்த பண்ணையில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் வந்துருந்தாங்க. அங்கே அந்த அட்மாஸ்பியரில் பெரிய பெரிய விஐபி முக்கியமானலாம் இருந்தாங்க. கோடி கணக்கில் பணம் குவியும் என்ற ஆசையில் முதலில் 5 லட்சம் ரூபாயை
ராம் பிரபுவிடம் விக்னேஷ் கொடுத்துள்ளார். விக்னேஷ் கொடுத்த 5 லட்சம் ரூபாய்க்கு நல்ல லாபம் கிடைத்துள்ளதாக கூடுதலாக சில லட்சங்களை ராம் பிரபு திருப்பி கொடுத்துள்ளார்.